So hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. Because I believe. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து எஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப ரோல் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டுருக்கோம். என்னென்னா ஜான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில விளாக்ஸில் வந்து நீங்கள் அவனை பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். சரி இங்கேயே நான் வந்து மொத்தமாக மொக்க போட்டு விரும்பல, என்ன டீட்டெயில்ஸ் இதை வந்து நான் அவனை போய் பிக் பண்ணிட்டு அப்படியே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு இன்றைய நாளோட ஹீரோ ஜான் அவனை போய் கூப்பிடணும். ஏன்னா அவனுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், நல்ல காரியம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அவனை பிக் பண்ணிட்டு நான் உங்களுடைய கண்டினியூ பண்ணுறேன். வந்து அவனை பிக் பண்ணியாச்சு. பிக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் எங்கே போயிட்டுருக்கோன்னா எனக்கு நம்ம ரைடிங் ஜாக்கெட் எங்கே வாங்கணும் ஞாபகம் இருக்குமா? பார்த்தவங்க ஞாபகம் இருக்கும். எஸ் மோட்டோவேர் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வாங்குவோமான்னு தெரியல, பட் வந்து இப்போ அங்கே போயிட்டு ஒரு ஷோரூம் விசிட் பண்ணலான்னு இருக்கோம். இவனோட சைஸ்லாம் மெஷர் பண்ணிட்டு என்ன எது கரெக்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நேராக போயிட்டு வேறு ஒரு கடையில் தான் போய் வாங்க போகிறோம். இவனுக்கு வந்து ரைடிங் கியர்ஸு, அப்புறம் வந்து இது க்ளவுஸ், அது இதுன்னே போய் வாங்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் வந்து வாங்கும் போது நான் சொல்கிறேன் எல்லாமே ஓகேவா. அண்டு எஸ் இப்போ நம்ம வந்து மோட்டோவேர் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த இன்ஜின் லைட்டு எரியுதா தெரியுதா? எனக்கும் தெரியுது. இந்த இன்ஜின் வார்னிங் லைட்டு ஏன் எரியுதுனே தெரில. ஏற்கனவே வந்து லாஸ்ட் மந்த் இந்தமாரி வந்து இன்ஜின் வார்னிங் லைட்டு பிரச்சனை வந்துச்சு. நான் ஷோரூமில் போயிட்டு கேட்டேன். அவன் வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்ட்டு அவர் மேலே வண்டியை கொண்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. இது திருப்பி வேறு எரியுது. பேட்ரி இஷ்யூவாக தான் இருக்கும். ஏன்னா பேட்ரி வந்து வண்டியில் சுத்தமாக இல்லை கைஸ், செம்ம வீக் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு டைமில் வந்து செம்ம பிரச்சனையாக இருக்குது. அன்றைக்கி மாதிரி தான் ஒரு நாள் வந்து வெளில போயிட்டேன் வண்டி எடுத்துகிட்டு. வரும்போது பார்த்தா போயிட்டு திருப்பி வெளில வரேன். ஒர்க் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போது மதியானம் டைம் கைஸ், மதியானம் ஒரு 2 இருக்கும். செம வெயில் வேறையா ப்ரோ, வெறுத்துட்டேன்யா. சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை கைஸ். ஒரு எப்படி சொல்லுது, அந்த கிறுக்குன்னு அந்த சவுண்டு கூட வரல. லைட்டு அப்படியே டிஸ்பிளே ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு செம்ம மைண்ட் ஃபேக் ஆகிடுச்சு. சரின்ட்டு என்ன பண்ணேன், ஒரு 10 நிமிஷம் வண்டியை ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர்னு போட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்ட் ஆகலை. டென்ஷன் ஆகி வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரோட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். என்னடா இதுன்னு யாருக்கா கால் பண்ணலாம் பார்த்தா ஃபோனு டெட்டு, சுத்தமாக சார்ஜில் டெட் ஆகிடுச்சு ஃபோனு. என் நேரம் பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு. சரின்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு திருப்பி வண்டியை சாவி போட்டு சிவகாமி ஸ்டார்ட் ஆகிடுன்ற மாதிரி ஜூனியர் ஸ்டார்ட் ஆகிடுறா அப்படின்ட்டு சாவியை கரெக்டாக ஆன் பண்ணேன். லைட்டு கரெக்டாக எரிஞ்சுது. ஸ்டார்ட் பண்ணேன். லைட்டாக அப்படியே முக்கி அப்படியே த்ராட்டில் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 250 புதுசாக எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி இது என்ன பண்ண பதமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போனேன். வீட்டுக்கு வந்தது தான் நேரம் அங்கே இருந்து நிறுத்தவே இல்லையா எங்கேயும். லைட்டாக டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ்ண்ணா. இப்போ வந்து பேட்டரி மாற்றணும் வண்டியில். செயின் ஸ்ப்ராக்கெட் சுத்தமாக காலி, அதை மாற்றணும். மேபி ஸ்ப்ராக்கெட் வந்து இன்னும் ஒரு 500 to 800 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதை மாற்றணும். அதுலையா அப்போ நேராவா? ஓகே, எனக்கு மேப் கிடையாது. எனக்கு பின்னாடி இருக்கும் தான் மேப். ஏன்னா நான் வந்து எனக்கு வலிக்காது. கடுப்பேற்றுறானு விளையாடு. நானே டிராஃபிக்கில் நொந்து போய் வெறுத்து ஓட்டுன்னு இருக்கேன். இப்போ தான் ரைட்டில் கை போட்டு லெஃப்ட்டில் திரும்ப எடுக்கிறேன். டென்ஷன் பண்ணுறானுங்க. ஷட், கையெல்லாம் வலிக்குது எனக்கு. பாருங்க ரெட் கலரில் ஆயிடுச்சு கையில், தெரியுதா? அவ்வளோ டிராஃபிக் கைஸ். காலத்து ஒரு 3/4 மணி நேரமாக போராடிக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு கூட, இன்ச்சு பை இன்ச்சா. நேரம் தான்டா. ஐயோ, இதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வண்டி எடுக்கக்கூடாது போல். நான் 3 கீரு தாண்டல. 3 இவ்வளோ இல்லாமல் 2 கீரே தாண்டல. இப்போ தான் 3வது கீர் போட்டேன்.
சென்னை, சிங்கார சென்னை பார்த்துக்குங்க. அதுக்குன்னு சென்னையெல்லாம் குறை சொல்ல முடியாது. நம்ம சென்னை கை, சென்னையை விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் 6 மணிக்கு மேலே ஓட்டுறது வெறுப்பாக இருக்குது. டிராஃபிக் சாக்ஸ் ப்ரோ, டிராஃபிக் சாக்ஸ். ஓகே ப்ரோ, லாஸ்ட் ரைட்டா? என்னடா இந்த சந்தூரில் பஸ்ஸெலாம் போகுது? மெயின் ரோடா இது? இது மெயின் ரோடாடா? சீரியஸ்லி ப்ரோ? பஸ்ஸெலாம் இருக்குது, அப்போ மெயின் ரோடு தான். நான் ஏதோ வந்து சந்தோஷம் போமே அந்தமாரி போயிட்டுருக்குன்னு நினச்சேன். ஒன் வேவா? இதுதான் நான் அறிய மாட்டேன். ஏன்னா நடந்து போகிறாங்க, நடந்து போட்டோம் பாவம். அப்படியே பொறுமையாக விட்டின்னு போகலாம் முன்னாடி. ஏன்னா இச்சிட போகலாம், இரு பொறுமையாக போகலாம். பயமா இருக்கியா? இரியா இருளே போவான். எங்கடா கடை? ஓகே வந்தாச்சு 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 கிட்ட வந்தாச்சு. ஏப்பா இது வந்து இப்போ இவங்க புதுசாக தந்திருக்க கடை. இது செகண்ட் பிரான்ச். ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருந்தது, அங்கே போய் தான் நம்ம வந்து ஜாக்கெட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இது நெக்ஸ்ட்டு இந்த கடைக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். ஆமாம், எவ்வளோ தூரம் வரோம் பார்த்தீங்களா? ஏப்பா வந்தாச்சு 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 வந்தாச்சு. எம்மாடி ஷோரூமில் வந்தாச்சு. இன்சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷூஸு அண்ட் இன்சைடு ஃபுல்லாக வந்து ரைடிங் ஜாக்கெட்ஸு. ஸோ நிற்கிறாப்பட நம்ம ஆள். ஸோ இதில் வந்து இங்கேருந்து தான் நம்ம வந்து இவனுக்கு ஜாக்கெட் வாங்க போகிறோம். எந்த ஜாக்கெட் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பார்த்து வச்சுட்டேன். இதுதான் வந்து வாங்க போகிறோம். இதோட மாடல் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? பட் வந்து இவனுக்கு வந்து இப்போ வந்து அவைலபிள் இல்லை சைஸு. நம்ம சைஸ் வந்து மெஷர் பண்ணி கொடுத்தான் ஆகணும். அதுக்கு முன்னாடியே கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. இது கரெக்டாக ஈஸியாக இருக்கு. ஆமாம் ஆமாம், கரெக்டாக ஈஸியாக இருக்குன்னா அது டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு. இது ஃப்ளோரசன் நல்லா இருக்கு. திஸ் ஒன் இஸ் குட். என்டி ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ரைஸ் வந்து 2500 ஒரு ப்ரைஸ். சரிங்களா? பட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இப்போ சைஸ் எடுத்துகிட்ருக்கோமா, சைஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோன்னா 1 வீக் கழிச்சு நம்மளுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ 1 வீக் கழிச்சு வந்து வாங்கிப்போம். அவ்வளோதான் எல்லாமே. 1 week later. ஜாக்கெட்டு வந்துச்சு. போடுறா போடு பாயப்பா. ரைடர் அணினு இப்படி திரும்ப பின்னாடி போ, அப்படியே திரும்ப யூட்டர்ன் பண்ணு. வாங்கி முடிச்சாச்சு. அண்ட் எஸ், அவனோட ஜாக்கெட்டோட மாடல் ரேட்டாக சொல்ல தெரியாது. எஸ், அவனோட ஜாக்கெட்டோட மாடல் பார்த்திங்கன்னா ஏர் மாஸ்டர், ஓகேவா? அதோட ப்ரைஸ் வந்து 4900. அண்டு 2XLக்கு மேலே சைஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் டிபெண்டிங் அப்பான் த சைஸ். ஸோ ஓகே, எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிச்சு. அண்டு நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான அப்டேட் இருக்குது. ஸோ see you soon guys. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.